Hi viewers, in this presentation we are going to see some basics of accounting. Uh, Let us go to the presentation. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் எதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீட் ஃபார் அக்கௌண்டிங் எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் சில கொஷின்ஸ் கொடுத்துருக்க பாருங்கள். வாட் ஹீ ஓன்ஸ், வாட் ஹீ ஓஸ், ஹவு மச் ப்ராஃபிட் ஹீ ஹேஸ் ஏர்ன்ட், வாட் இஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ வாட் ஹீ ஓன்ஸ்னால் எவ்வளவு சொத்து அவங்கக்கிட்ட இருக்குது. வாட் ஹீ ஓஸ் இன் த சென்ஸ் எவ்வளவு வெளியில் கொடுக்க வேண்டிய தொகைகள் இருக்குது. how much profit he has earned, எவ்வளோ லாபம் ஈட்டிருக்காங்க. தென் வாட் இஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஃபினான்ஷியல் பொசிஷன் இன் த சென்ஸ் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த ஃபினான்ஷியல் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் போடுறோம். ஸோ ஏன் இதை வந்து அக்கௌண்ட்ஸ் போட்டால் தான் தெரியுமா அப்படின்னு ஒரு கொஷின் வரலாம். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து டெய்லி என்ன நடக்குது பிஸ்னஸ் அப்படின்றத அவங்களால ஞாபகம்லாம் வச்சுக்க முடியாது. எல்லாமே ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸில் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், அதை வந்து அவங்களால ஈஸியாக வந்துட்டு அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாபமாக நஷ்டமானது தான் மெயினாக நினைக்குவாங்க. ஸோ அப்போ அந்த லாபம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. நம்ம ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக எந்த பர்பஸ்க்கு நம்மளுக்கு தேவைப்படுது அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சப்போஸ் கோர்ட்டில் யாராவது நம்ம மேலே கேஸ் போட்டிருந்தாலோ, இல்லை நம்ம வேறு யாராவது மேலே நம்மளுக்கு அமௌண்ட் தர வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி கேஸ் போடுறோன்னா, அந்த டைமில் வெளியாட்கள் மேலே கேஸ் போடும்போது அந்த டைமில் நம்ம இந்த ஃபினான்ஷியல் இந்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸை கொடுத்து நம்மளை ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஆமாம், எங்களுக்கு அவங்க தர வேண்டியது இருக்குது, இதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை நாங்கள் நம்ம பிஸ்னஸ்லேருந்து நம்ம வெளியில் தர வேண்டியது இருக்குன்னு யாராவது நம்ம மேலே கேஸ் போட்டிருந்தாலும் என்ன சொல்லலாம், இல்லை இங்கே பாருங்கள் இதுதான் எங்கள் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், இதில் அவங்களுக்கு நாங்கள் தர வேண்டிய டீட்டெயில் எதுவுமே இல்லை, பேமெண்ட் தரணுன்ட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே நாங்கள் செட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரூஃப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ டேக்ஸ் அத்தாரிட்டிஸ், நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்களா இல்லையா, ஸோ திடீர்னு வந்து ரைட் வராங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஈஸியாக அந்த அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ் காமிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோனாலே நிறைய பணம் நிறைய தொகையை உள்ளே போடுறோம். அப்போ நம்மளுக்கு பத்தாது, எல்லாத்தையுமே நம்மளால் முழுக்க போட முடியாது. 15% போட்டு 50% வெளியிலேருந்து கிளைம் பண்ணலாம், இல்லை லோன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணும், லோன் தேவைப்படும். லோன் வாங்குறதுக்கு அந்த ஃபினான்ஷியல்ஸ் வந்து நம்மளோட பிஸ்னஸ் பொசிஷன் நம்மளுக்குள்ள அந்த நெட் பேர் இல்லாட்டினா வந்துட்டு அந்த ப்ரீவியஸ் இயரில் உள்ள ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. These are all things we necessary to மேக் அக்கௌண்ட்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரியான காரணங்களுக்கு கண்டிப்பாக நம்ம போட்டிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அக்கௌண்ட்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிஸ்னஸோட லாங்குவேஜ் தான் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சில பெரிய பெரிய ஆட்கள் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான அந்த ஓனர்ஸ் ஆர் ப்ரொப்ரைட்டர்ஸ், இல்லை அங்குள்ள மேனேஜர்ஸ், அங்குள்ள கிரெடிட்டர்ஸ், அங்குள்ள இன்வெஸ்டர்ஸ், ஸோ அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க, இவங்க வந்துட்டு இவங்ககிட்ட முதலீடு பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்னா, இது அந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகி போய்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அக்கௌண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த பிஸ்னஸ்க்கு அது ஒரு லாங்குவேஜாக இருக்குது. ஸோ நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியை தவிர அந்த வேல்யூ தவிர அக்கௌண்ட்ஸ் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் லாபமாக நஷ்டமானு தெரிஞ்சிக்க முடியும். அப்போ இது ஒரு லாங்குவேஜாக ஆக்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, definition of accounting. Accounting is the art of recording, classifying and summarizing in a significant manner and in terms of money transactions and events which are of a financial character and interpreting the results thereof. So American Institute of Certified Public Accountants, AICPA. So AICPA
இவங்க என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ரெக்கார்டிங் இந்த சென்ஸ் ஒரிஜினல் என்ட்ரியை தான் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜேர்னல் என்ட்ரி ஆர் சப்சிடரி புக்ஸில் என்ட்ரி பண்ணுறது தான் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. லெட்ஜர் அக்கௌண்ட் போடுறது தான் கிளாஸிஃபையிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சம்மரைசிங் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா ட்ரையல் பேலன்ஸில் போட்டுட்டு அரித்மெட்டிக்கல் அக்யூரசி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னால் ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போட்டு ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது மெயினாக வந்து அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மணி டிரான்சாக்ஷனை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அது ஒரு ஃபினான்ஷியல் கேரக்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென் அதை வச்சு தான் ஃபர்தராக நம்ம என்ன பண்ண முடியும், ரிசல்ட்ஸை வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும், அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரேஷியோ அண்ட் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலிமா, ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலிமா நம்மளால் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த டெஃபினேஷனில் வர சில ஆட்ரிபியூட்ஸ், சில ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல, ரெக்கார்டிங், கிளாஸிஃபிகேஷன், சம்மரைசிங், இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட்ஸ், இது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ரெக்கார்டிங்லனா பேசிக் ஒரிஜினல் என்ட்ரி, புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஜேர்னல் ஆர் சப்சிடரி புக்ஸில் என்ட்ரி பண்ணுறது. ஜேர்னல்னால் வந்துட்டு ஸ்மால் ஃபார்ம் இல்லைன்னா இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரி போடுவாங்க. சப்சிடரி புக்ஸ் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா பிக்கர் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சப்சிடி புக்ஸ் நிறைய இருக்குது. அதில் என்னென்னா பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் புக், ஜேர்னல் ப்ராப்பர், இது எல்லாமே வந்து என்னென்னா சப்சிடரி புக்ஸ் கீழே ஒவ்வொரு புக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ரெக்கார்டிங். கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா லெட்ஜர். ஸோ இந்த பேசிக்காக ஒரிஜினல் என்ட்ரியிலேருந்து லெட்ஜர் க்ரியேட் பண்ணுவாங்க ஒரு செப்ரேட் அக்கௌண்ட்டாக. செப்ரேட் அக்கௌண்ட் இந்த சென்ஸ் வந்து ப்ரொப்ரைட்டர் அக்கௌண்ட், ஒரு இன்கம், எக்ஸ்பென்சஸ், பர்ச்சேஸ், சேல்ஸ், அந்த மாதிரி செப்ரேட் அக்கௌண்ட் என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் லெட்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சம்மரைஸ் பண்ணுறோம். சம்மரைஸ் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு புரிகிற மாதிரி அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு நம்ம கிட்ட நம்மளோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குற அந்த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ்க்கு நம்மளோட ஆன்சர் எப்படி சொல்கிறோன்னா இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி சம்மரைஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ சம்மரைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்ல ஜேர்னலில், ரெக்கார்ட் பண்ணி லெட்ஜரில் போட்டது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் போட்டு ஒரு 2 பேலன்ஸும் ஈக்குவலாக வந்தால் நம்ம கரெக்டாக என்ட்ரிஸ் போட்டிருக்கோம், எந்த என்ட்ரியும் மிஸ் அவுட் பண்ணல, அரித்மெட்டிக்கல் அக்யூரசி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரெக்கார்டிங் அண்ட் கிளாஸிஃபிகேஷனில் எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்றது ட்ரையல் பேலன்ஸ் போடும்போதே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு கிராஸ் ப்ராஃபிட்டாக கிராஸ் லாஸான்னு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு நெட் ப்ராஃபிட்டாக நெட் லாஸான்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஃபைனலாக பேலன்ஸ் ஷீட் போட்டு அந்த ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து நம்ம சொல்லிடுறோம். ஸோ சம்மரைசிங்கில் இதெல்லாமே நம்ம பண்ணுறோம். தென் லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட கிரெடிட்டர்ஸ்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க, அந்த பிஸ்னஸில் எந்த அளவுக்கு லிக்விடிட்டி பொசிஷன் இருக்குது, என்ன அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்படின்வாங்க. ஓனர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, நம்ம ஃப்யூச்சரில் எவ்வளோ வந்துட்டு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, இருக்கிற டேட்டாஸ் வச்சு நம்ம கஸ்டமர் சப்ளையர்ஸ் கிட்ட உள்ள அந்த கிரெடிட் பாலிசிஸ் மூலமாக நமக்கு எந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க, சர்டைன் ரேஷியோஸ் ஆர் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னும் எப்படி பிளான் பண்ணிக்கலான்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மெயினாக வந்து அக்கௌண்ட்ஸில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ரெக்கார்டிங் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், அதாவது ஜேர்னல் என்ட்ரி ஆஃப் சப்சிடரி புக்ஸ் எடுத்து கிளாஸிஃபை பண்ணுறோம், லெஜருக்கு போஸ்டிங் பண்ணுறோம், சம்மரைஸ் பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸ் போடுறோம், தென் இன்டர்பிரிட்டிங், இன்கம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறோம், பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கிறோம், ஃபைனலாக அனாலிசிஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா ரேஷியோ அண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இதுதான் அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் ஆல் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தோன்னா மெயினாக 4 அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிபிக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன், ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொல்லிட்டேன்,
பிஸ்னஸில் நடக்கிற ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்ட்ஸ்லேருந்து நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா சின்ஸ் ஹியூமன் மெமரி வந்துட்டு எந்த அளவுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும், அது நமக்கே தெரியும். அப்படிங்கிறப்ப அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறப்ப அதை நம்ம கரெக்டாக செக் பண்ணி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இது ஏன்னா ஃப்யூச்சரில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பர்சனல்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறப்ப இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணுறதுனால நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதாவது நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம் அப்படின்னோன்னா அப்போ அது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்னாலே ப்ராஃபிட்காண்டி தான் நம்ம வந்துட்டு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ அந்த ப்ராஃபிட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராஃபிட் எப்படி கிடைக்குன்னு பார்த்தோன்னா யூஸ்வலாக தான் நம்மக்கிட்ட உள்ள ரெவன்யூ இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸ் செலவுகளை சப்ராக்ட் பண்ணோன்னா ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து நம்ம ஆர்கனைசேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ராஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா டெபிக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்மளுக்கு நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கும், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட ஸ்டேட்மெண்ட் அதில் இருக்கும். ஸோ அதில் அசட்ஸ் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளோ லைபிலிட்டிஸ் வந்துட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது, அசட்ஸில் நம்ம இருக்கிற சொத்து மதிப்புலேருந்து எவ்வளோ கடன்கள் அடைக்க முடியுன்ற அந்த இதை பார்ப்போம். ஸோ அது போக பேலன்ஸ் இருக்கிறது நம்ம என்னென்னா அது ரெண்டுத்தையும் அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேபிட்டல் இவ்வளோ இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ அப்போ நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன். ஸோ சர்டைன் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் த எசென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங். அதாவது அந்த பிஸ்னஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் யூசஸ். ஸோ இன்டர்னலாக உள்ள மேனேஜர்ஸ் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு, இல்லாட்டினா வந்து எக்ஸ்டர்னலாக வெளியில் உள்ள கிரெடிட்டர்ஸ் சப்ளைஸ் அந்த மாதிரி யாருக்காவது தேவைப்படுதுன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ரிப்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கிராஃப் ஆர் சார்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷனை வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன பார்த்தோன்னா அக்கௌண்டிங்னா என்ன, அதோட நீட், எதுக்கு அக்கௌண்ட்ஸ் நம்ம போடணும், அதுக்கப்புறம் டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தோம். அந்த டெஃபினேஷனில் வரக்கூடிய சர்டன் ஆட்ரிபியூட்ஸ்க்கான சில மீனிங், அதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் மாதிரி போடுவோம் அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.